ஓமன் எம்ஓஹெச்சில் ஸ்டாஃப்ஸுக்கு நைட் டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறமா 2 நாள் லீவ் கிடைக்கும். ஸோ எனக்கு நைட் டியூட்டி முடிஞ்சிருக்கு. என்னோட இந்த 2 நாள் லீவை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு நைட் ஆஃப். ஸோ டியூட்டிலேருந்து வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. இந்தியாவில் 4 to 5 days நைட் டியூட்டி போயிட்டு வந்தாலும் நமக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். அந்த ஒரு நாள் லீவில் தூங்கியும் தூங்காமலும் அடுத்த நாள் டியூட்டிக்கு போயிடுவோம். பட் இங்கே 2 நாள் லீவு கிடைக்கிறனால நல்லா தூங்கி எழுந்து நம்ம ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இது வந்து ஓமன் எம்ஓஹெச்சில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். நல்லா தூங்கி எழுந்ததுக்கப்புறமா மதிய சாப்பாடு ஈவினிங் சாப்பிட்டு கூடவே ரஸ்க்கு வச்சு ஒரு காஃபி குடிச்சிட்டு துணி துவைக்கிற வேலையெல்லாம் இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியில் இருந்துட்டு கீழே வந்தாச்சு. இன்றைக்கி ரூமில் அக்காவுக்கு வந்து நைட் டியூட்டி. ஸோ நைட்டுக்கு நெய் தோசையும் மல்லி சட்னியும் அரைச்சி 2 பேர் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சீரீஸ் பார்த்துட்டு ஒரு 1-1:30 போல் வந்து நான் தூங்கிட்டேன். 2வது நைட் டியூட்டி ஆஃபை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஃபாலோ ஃபார் மோர் ஹாப்பினஸ்.